சுரேஷ் சாலேவை மீட்பதற்கு மீண்டும் நான் உயிரிழக்க தயாராக இருக்கிறேன். உண்ணாவிரத போராட்டத்திற்கு தயாராகும் விமல் வீரவம்ச. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு ஆரம்பம். ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சவின் அண்ணன் மகனுமான சசீந்திர ராஜபக்ச வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது. மிக விரைவில் கைது செய்யப்படலாம். வெளிவந்த அதிர்ச்சி. இலங்கை கடற்பரப்பு கருகாமையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட உடல்கள் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குழாய் கிணறு தோண்டும் போது திடீரென நிலத்தை கிழித்து கொண்டு வெளியே வந்த மிக பெரும் நீரூற்று. இலங்கைக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி. இலங்கைக்கு எரிபொருளை தருவீர்களா? ரஷ்யாவிடம் கோரிக்கை விடுத்தது இலங்கை. சம்மதம் சொன்னது ரஷ்யா. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்ச கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயின் சார்பாக குற்றப்புலனாய்வு துறைக்கு அருகில் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சாலே ஈஸ்டர் தாக்குதல் சதியின் பிரதான சந்தேக நபராக விசாரிக்கப்பட்டு வருகிறார். இது போலியானது எனவும் சுரேஷ் சாலேவுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை எனவும் விமல் வீரவம்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் விமல் வீரவம்ச எந்த ஒரு முறையான நீதிமன்ற அறிவிப்பும் இல்லாமல் இந்த சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார். மேலும் சுரேஷ் சாலே அடைத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் அவரின் மீது நடமாடுவதாகவும் உறங்குவதற்கு கூட பாய்கள் இல்லாமல் சுரேஷ் சாலே தரையில் படுத்துறங்குவதாகவும் செய்தித்தாள்களை விரித்தே அவர் அதன் மீது உறங்கி வருகின்றார் என்பதையும் தெரிவித்துள்ளார். மற்றும் சுரேஷ் சாலே அடைத்து வைக்கப்பட்டுள்ள அறை சுத்தமின்மை காரணமாகவும் கழிவறை அதே அறைக்குள் இருப்பதன் காரணமாகவும் சுரேஷ் சாலே உணவருந்தாமல் தவித்து வருகிறார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எந்த பாவமும் செய்யாத சுரேஷ் சாலேவை விடுவிப்பதற்காக தான் மீண்டும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக குறித்த ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் உள்ள சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான புலனாய்வு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக விசாரணை கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிவிப்பதற்காக கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து நீதவான் இந்த வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அரகலைய போராட்ட காலப்பகுதியில் மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான செவனகல பிரதேசத்தில் அமைந்திருந்த சட்டவிரோத கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இதற்கான இழப்பீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து 8,50,000 ரூபாய் பணத்தை இழப்பீடாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் பிரதிவாதியாக தரப்பு சாட்சியங்களை முன்வைக்க கொழும்பு மூவரடங்கிய மேலதிக நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சாட்சியங்களை எதிர்வரும் 26ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகளான ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். இலங்கைக்கு அண்மையில் கடற்பரப்பில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து 84 கடற்படையினரின் சடலங்கள் நேற்றைய தினம் அந்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன.
மத்தள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிரத்யேக விமானம் மூலம் குறித்த சடலங்கள் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகோந்த தெரிவித்துள்ளார். ஈரான் கடற்படைக்கு சொந்தமான IRIS டெனா என்ற கப்பல் கடந்த 4ஆம் திகதி இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. குறித்த கப்பலிலிருந்து கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு கிடைக்கப்பெற்ற உதவி கோரிக்கைக்கு அமைய இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்பு பணிகளை ஆரம்பித்தன. அதற்கமைய காயமடைந்த நிலையில் 32 ஈரானிய கடற்படை வீரர்கள் மீட்கப்பட்டு காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு மேலும் 84 சடலங்களும் மீட்கப்பட்டன. குறித்த சடலங்களை ஈரான் தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு கடந்த வாரம் காலி பிரதான நீதவான் கராப்பட்டிய வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். அதற்கமைய சடலங்கள் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் நேற்றைய தினம் சடலங்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நேற்று அதிகாலை 45 உடல்களும் பிற்பகல் மீதமுள்ள 39 உடல்களும் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாமியாரை படுகொலை செய்து மாமனாருக்கு படுகாயங்களை விளைவித்த தனது மகனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் தந்தையும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கரவட்டி பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் குடும்ப தகராறு காரணமாக நேற்று முன்தினம் புதன்கிழமை தனது மனைவியின் தாயாரை வெட்டி படுகொலை செய்ததுடன் மனைவியின் தந்தையை படுகொலை செய்யும் நோக்கத்துடன் வெட்டி கடும் காயங்களை விளைவித்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபர் படுகொலை செய்ய மற்றும் கடும் காயங்களை விளைவிக்க பயன்படுத்திய வாளினை மறைத்து வைக்க உதவிய குற்றச்சாட்டில் அந்த நபரின் தந்தையாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருவரையும் நேற்றைய தினம் வியாழக்கிழமை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை இருவரும் எதிர்வரும் 26ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் இதுவரை கண்டறியப்பட்ட நிலத்தடி நீரூற்றுகளில் மிகப்பெரிய நீரூற்று ஒன்று மாத்தறை பிட்டபெத்தர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பிட்டபெத்தர காவல்துறை பிரிவுக்கு அருகில் தேசிய நீர் வழங்கல் சபையினால் முன்னெடுக்கப்பட்ட குழாய் கிணறு தோண்டும் பணியின் போதே இந்த பாரிய நீரூற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நீரூற்றிலிருந்து ஒரு நிமிடத்திற்கு 10,000 லிட்டர் நீர் தொடர்ச்சியாக வெளியேறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் மன்னார் மடுப்பகுதியில் கண்டறியப்பட்ட நீரூற்றே மிகப்பெரியதாக காணப்பட்டது. அதிலிருந்து ஒரு நிமிடத்திற்கு 7,000 லிட்டர் நீரே பெறப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மாத்தறை பகுதியில் பாறைகளை ஆய்வு செய்து நவீன தொழில்நுட்ப கருவிகளின் உதவியுடன் நிலத்தடி நீர் இருக்கும் இடத்தை இனம் கண்டு இந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிட்டபெத்தர மொரவக்க மற்றும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளில் நீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சுத்தமான குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர் வழங்கல் சபை தெரிவித்துள்ளது. ஆழ்கடலில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது பெருமளவான போதைப் பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்ட 10 சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் ஆழ்கடல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 2 மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டன. தலா 5 சந்தேக நபர்களுடன் பயணித்த இந்த 2 படகுகளும் வியாழக்கிழமை 12ஆம் திகதி திக்க ஒட்டிவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் 22 முதல் 49 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதுடன் சோதனையின் போது குறித்த படகுகளிலிருந்து 176 கிலோகிராம் 568 கிராம் ஹெரோயின் மற்றும் 478 கிலோகிராம் 326 கிராம் ஐஸ் மற்றும் 8 வெளிநாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகள், 2 T56 ரக துப்பாக்கிகள், ஒரு A16 ரக துப்பாக்கி என்பன மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் B அறிக்கையை சமர்ப்பித்து சந்தேக நபர்களை கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய பின்னர் அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து இலங்கை அரசாங்கம் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும்
சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் அஹாஹர்ஜனை சந்தித்துள்ளார். ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ள நிலையில் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த இலங்கை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய எரிபொருள் இருப்பை பாதுகாக்கவும் தொடர்ச்சியான விநியோகத்தை பராமரிக்கவும் ரஷ்யாவிலிருந்து மேலதிக எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் இங்கு வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இந்த கோரிக்கையை உடனடியாக ரஷ்ய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதாக தூதுவர் உறுதியளித்துள்ளார். மேலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இலங்கைக்கு உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.